ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஷர்மா கார்டுன்றது மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்க ஒரு புதியதான கார்டு தான் கொடுக்குறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னால் சாலையோர வியாபாரிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள், பூ விற்பவர்கள், காய்கறி விற்பவர்கள் போன்ற தொழிலாளர்களுக்கு மத்திய அரசாங்கம் தொழில் மேம்படுத்த கடன் உதவி மற்றும் விபத்து காப்பீட்டுத் தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு வராங்க இந்த ஷர்மா கார்டு மூலமாக. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷர்மா கார்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5 நிமிடத்தில் உங்கள் மொபைல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு ஆதார் கார்டு மாதிரி சொல்லுவாங்க. ஆதார் கார்டோட இது ஜாப் கார்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். மத்திய அரசாங்கம் வழங்கும் நலத்திட்டங்களில் எல்லாத்துக்குமே இந்த கார்டு தேவைப்படும். இனிமேல் கூடிய விரைவில் வரவிருக்கிற காலங்களில் இந்த கார்டு எல்லாருக்குமே தேவைப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள டிஎன் ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அரசாங்கம் வழங்கும் நலத்திட்டங்கள்லாம் எல்லாத்தையும் அனைத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோலாம் மேக் பண்ணப்படும். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேசிய தரவுத்தளம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு குறு விவசாயிகள், விவசாய வேலையாட்கள், சாகுபடி செய்வர்கள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவர்கள், பீடி உற்பத்தி, விவர ஓட்டுதல் போன்ற பல்வேறு 156 பதவிகள், அதாவது பணிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. 156 பணிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு சாரா கார்டு வாங்கினீங்கன்னாக்கா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மத்திய அரசாங்கம் வழங்கும் ஒரு சிறப்பான கார்டு திட்டம் தான் இது. உங்கள் மொபைல் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் வேலை அமைச்சகம் பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது மூலமாக என்ன கொடுக்குனாக்கா அதற்கான ஆண்டு வருமானம் சந்தா 12 விலக்கு அளிக்கப்படும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு ஆண்டு சந்தா 12 விலக்கு கொடுக்குறாங்க. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் விபத்து காப்பீடு திட்டத்தின் மூலம் சுரக்ஷா பீமா யோஜனைன்னு 12 ரூபாய் இன்சூரன்ஸு அது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு எப்படி பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்களை பயனைப்பெற இந்த தரவுத்தளம் அரசு கொள்கை மற்றும் திட்டங்கள் உருவாக்க வழிவகுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான கார்டு வரும். ஜாப் கார்டு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கான டேட்டா பேஸ் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு மூலமாக நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலாம், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன நலத்திட்டங்களை கொடுக்கலான்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு செய்ய தகுதின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே அளவுகோல்களை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு தொழிலாளர்களும் பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வயது பார்த்தீங்கன்னாக்கா 16 முதல் 59 வயது இருக்கணும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது. சேலரி பர்சனாக இருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துவராக இருக்க வேண்டாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இபிஎஃப், இஎஸ்ஐ போன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னால் பூ விற்பவர்கள், சாலையோர வியாபாரிகள், தொழில் செய்வர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யாரால் பதிவு செய்ய முடியும் கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராலும் சேரக்கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. அமைப்பு சாரா துறையில் ஈடுபட்டுள்ளவர், அமைப்பு சார்ந்த துறையில் மாத சம்பளம், ஊதியம், விடுமுறை, வைப்பு நிதி, பணிக்கொடை போன்ற சமூக பாதுகாப்பு சலுகைகள் வழங்கும் தனியார் மற்றும் அல்லது பொதுத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இது கிடையாது சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கேட்டிருக்காங்க. அது கூட செயலில் உள்ள வங்கி கணக்கு, செயலில் உள்ள கைபேசி, உங்கள் கைரேகை மூலமாகவும் பண்ணலாம், கருவிழி மூலமாகவும் பண்ணலாம், ஓடிபி உங்கள் மொபைல் ஆதாரோட லிங்கான மொபைல் மூலமாகவும் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களோட மொபைல் ஃபோனும் ஆதார் நம்பர் இருந்தால் உடனே அப்ளை பண்ணிடலாம். ஏன் கல்வி சான்றிதழ் தேவையில்லை, வருமான சான்றிதழ் தேவையில்லை, தொழில் சான்றிதழ் தேவையில்லை, திறன் சான்றிதழ் தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைல் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். அதுக்கான வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்னன்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணலாம்.
சாரா தொழிலாளர்கள் இலவச பதிவு முதல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன தொழில்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 56 தொழில்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிரைவர்கள், பட்டு வளர்ப்பு தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள், 100 நாள் வேலை செய்பவர்கள், நடைவியாதி வியாபாரிகள், பால் மற்றும் விவசாயிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பதிவு செய்ய கட்டணம் தேவையான ஆவணங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பயன்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது பயன்படுவது என்ன பார்த்தீங்கன்னாக்கா லோன் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு லோன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் மூலமாக. பிஎம் சுரக்ஷா விபத்து காப்பீடு ஒரு இடத்துக்கு சந்தா விலக்கு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுரக்ஷா பீமா யோஜனான்னு 12 ரூபா இன்சூரன்ஸுன்னுவாங்க. அந்த 12 ரூபா வந்து நீங்கள் ஒரு வருடத்துக்கு நீங்கள் கட்டத்தால் தகுந்த வேலை வாய்ப்பு உருவாக்கிற கொள்கையை வகுக்க உதவி புரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிவு செய்தவுடன் நிரந்தர பதிவு எண் மற்றும் அடையாள அட்டை உடனடியாக வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே உங்கள் மொபைல் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். தமிழ் என்சிஓ கோடுன்னு இருக்கும். அந்த கோடில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்சிஓ கோடு, வணிக கோடுன்னுவாங்க. இந்த துறையின் மேலே உங்களோட துறை என்னவோ அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி வணிக கோடு வந்து மத்திய அரசாங்கமே கொடுத்துருக்காங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் போது உங்களுக்கு தேவைப்படும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போது உங்களோட துறைக்கான கோடு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கோடு வந்து வேணுன்றங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து உங்களோட துறைக்கான கோடை செலக்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுதான் அங்கே அஃபிஷியல் வெப்சைட்டு, இ-ஷர்மா வெப்சைட்டு. இ-ஷர்மா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்சி சென்டர் அது மாதிரி போய் ரெஜிஸ்டர் பண்ணல. செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயினாக தேவைப்படுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பர் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தால் தான் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா கோடு இருக்கும். என்டர் த கேப்சான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சோன்னா ஆர் யூ மெம்பர் ஆஃப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர் யூ மெம்பர் ஆஃப் எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் இருக்கீங்கனாக்கா எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இல்லை. எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் இருக்கீங்களா, இஎஸ்ஐசிஸில் இருக்கீங்களா கேட்குறாங்க. எஸ்ன்னு இருந்தாக்கா உங்களால் திரும்பவும் க்ரியேட் பண்ண முடியாது. ரெண்டுத்துலேயுமே நோ தான் கொடுக்கணும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்க செகண்ட்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் ஆதாரில் லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஆதார் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்சோன்னா அக்ரின்னு கேட்கும். அக்ரி கொடுத்துட்டு அந்த அக்ரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே திரும்ப ஒரு ஓடிபி வரும் உங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணி முடிச்சோன்னே வேலிடேட் பண்ணுங்கள். வேலிடேட் பண்ணி முடிச்சோன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃபெச் பண்ணி கொடுங்க. உங்களோட டேட்டா ஃபெச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆதார் பேஸ் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயில்டாக வந்துடும். உங்களோட அட்ரஸ், டேட்டா பற்றி எல்லாமே வந்துடும். இதில் உங்களோட அட்ரஸ் செக் பண்ணிவிட்டு கிளிக் டு ஐ அக்ரி டு இன்ஃபர்மேஷன் அபோவ் கொடுத்துருக்குது கரெக்டு தான் சொல்லிட்டு கொடுத்துரு. கண்டினியூ டு அதர் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஃபில்ட் ஆகிருக்கும். என்கிட்ட எமர்ஜென்சி நம்பர்னு ஒன்று இருக்குது. அதில் உங்கள் மொபைல் நம்பர் திரும்ப டைப் பண்ணிங்க, வேறு மொபைல் நம்பரு. அதுக்கடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் எதனா இருந்தால் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிங்க. இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ்னால் மேரிடா அன்மேரிடா என்றதை கேட்டிருக்காங்க. வீடோ டிசிமுலேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேரிட்னா மேரின் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரின் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபாதர் நேம் உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அப்பா பேரை டைப் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபாதர் நேம் டைப் பண்ணிங்க. சோஷியல் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் கேட்டகரி நீங்கள் எஸ்சி, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரலான்றதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்களோ அதை பேஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க. நான் ஓபிசினா ஓபிசி கிளிக் பண்ணி, நான் ஜென்ரலாக ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளட் குரூப் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பிளட் குரூப் தெரியுன்னா அந்த பிளட் குரூப் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக கேட்குறாங்க, அதாவது ஊனமுற்றவர்களா மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க.
அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் என்ன டைப்பில் நீங்கள் இருக்கீங்கன்றத ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நாமினி டீட்டெயில்ஸ்னு கேட்குது. நாமினி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் இல்லைனா மற்றவங்க யூஸ் பண்ணதுக்காக கேட்குறது. நாமினினா எஸ் ஆர் நோன்னு கொடுங்க. நாமினி எஸ்ஸே கொடுத்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுங்க. அதான் பெஸ்ட்டு. உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம், உங்கள் ஒய்ஃப் நேம் கொடுத்துக்கலாம், உங்கள் சன் நேம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை பேஸ் பண்ணி கொடுத்துங்க. உங்கள் அப்பா பேரை கொடுத்துக்கலாம். நாமினியோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட டேட் ஆஃப் பர்த், நாமினியோட டேட் ஆஃப் பர்த் வரும். நாமினி வந்து ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலான்றது கேட்குறாங்க. ரிலேஷன்ஷிப் வித் இவர் நாமினி வந்து என்ன பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட அப்பாவா, சன்னா, ஃபாதரா, என்னென்ன காட் ஃபாதரா என்னன்றத டீட்டெயில் ஃபில் பண்ணிங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ரெசிடென்ஷியல் டீட்டெயில் கேட்குது. ரெசிடென்ஷியல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் நேம், லொக்காலிட்டிலாம் வந்து ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி அது செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் வந்து உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிங்க. என்ன டிஸ்ட்ரிக் பேஸ் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு தாலுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா தாலுக்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணலாம், அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் உங்களோட பின்கோட் நம்பர் கேட்டிருக்கோம். பின்கோட் நம்பரை உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிங்க. ஆதார் கார்டு டைப் பண்ணி முடிச்சோடனே ஸ்டேயிங் கரண்ட் லொக்கேஷனில் எத்தனை வருஷமாக நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மோர் தென் 25 இயர்ஸ் ஆர் 20 to 25 இயர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது உங்கள் விருப்பம், நீங்கள் என்னன்றதை சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மைக்ரேட் ஒர்க்கர்னால் நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளராக கேட்குறாங்க. அதாவது நான் இந்த ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஒர்க்கு இல்லை சார் நோனா நோ கொடுத்துங்க. எஸ்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னு கேட்குறாங்க. சேம்னா எஸ் கொடுத்துங்க. அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அது ஃபில்அப் பண்ணதில் இல்லைன்னா நீங்கள் புதுசாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்றதை சூஸ் பண்ணிங்க. நாட் லிட்ரேட்னால் நான் படிக்கவே இல்லைன்றது கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ பிலோ பிரைமரி, நான் இதுக்கு ஸ்கூலுக்கே போகலன்றது எது உங்களுக்கு சூஸ் பண்ண முடியுமோ சூஸ் பண்ணிங்க. நான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், ஐடிஐ முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டெக்னிக்கல் கோர்ஸுன்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்னால் இன்ஜினியரிங்கு, போஸ்ட் கிராஜுவேட், டெக்னிக்கல் கோர்ஸ்னால் ஐடிஐ பேஸ் பண்ணி. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி PDF ஃபார்மெட்டில், JPEG ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம்னா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருக்குது, அதனால் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி இன்கம் ஸ்லாப் என்னன்னு கேட்குறாங்க. உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ இருக்குது, 10,000 to பிலோ 10,000, 10,000 to 15,000, 15,000 to 18,000, 20,000 அது பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ சர்ச்சஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கான சோஷியல் ஒர்க்காக என்ன, நான் சாலையோர வியாபாரினா அது பேஸ் பண்ணி உங்களோட கோடை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோடு வேணுன்றவங்க, அந்த கோடுக்கான லிங்க் வேணுன்றவங்க அந்த ஐயை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ஹிந்தி இங்கிலீஷில் வரும். அப்படி இல்லை என்கிட்ட தமிழ் வேணும் சார் தோணுன்னா தமிழ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் ஒர்க் அசோசியேட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியல சார்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா என்னென்ன கோடு இருக்குது, NCO கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த NCO கோடு தமிழ்லேயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் இது காட்டுது. உங்களுக்கு தமிழில் வேணுன்னா தமிழுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கோடு எதுவோ, உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணிங்க. நான் விவசாயம் பண்ணுறேன் சார், இல்லை கட்டுமான தொழிலாளராக இருக்கேன் சார், அந்த கோடு என்னென்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோடு என்டர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். மொத்தம் 156 போஸ்ட்டு கிட்ட, அதாவது 156 பதவிகள் கிட்ட இருக்குது. உங்கள் பதவி எதுவோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். கோடு வந்ததுக்கப்புறம் செகண்டரி ஆக்குபேஷன் என்னன்றதை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட செகண்டரி ஆக்குபேஷன் வந்து வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்களான்றதை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்துங்க. அது வேறு எதுவும் இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் வந்து சூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. அண்டு அக்வயரிங் ஸ்கில் எது பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கில் எடுத்திருக்கீங்கன்றதை கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்கில்லை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதை பேஸ் பண்ணி
ஹவு டு யூ அக்வயர் ஸ்கில்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கில்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 6ஆம் மார்க் இருக்குது. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரெசீவ்டு ஃபார்மல் வெக்கேஷனல் அண்ட் இல்லை இதே தொழிலை தான் நான் பண்ணின்னு இருக்கோம், எங்கள் வீட்டு பரம்பரை தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா நான் டிட் நாட் இது வந்து நான் புதுசாக நான் பண்ணுறன்றதை கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க. ஸ்கில் அப்கிரேட்டட் உங்களோட சப்ஸ்கில் என்னன்றது கேட்டிருக்காங்க. ஆல் செல்ஃப் லேர்னிங்கு அண்ட் ஜாப் அதை கொடுத்துக்கலாம். ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்கிரேடட் உங்களோட ஸ்கில்லை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறீங்களா கேட்குறாங்க. ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை. கிளிக் பண்ணிங்கனாக்கா ரிசீவ் ஃபார்மல் வெக்கேஷன் ட்ரைனிங் அண்டு இல்லைனா நானே கற்றுக்கிறேன்ற மாதிரி கொடுத்துக்கினீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா இது அப்படியே சேவ் ஆகிடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் சீடிங் வித் ஆதார் வந்து எஸ்ஸாக கேட்டிருக்காங்க. ஆமாம், என்னோடய ஆதாரோட லிங்க் ஆகியிருக்க பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வருது. ரெஜிஸ்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எஸ்ஸாக கேட்டிருக்காங்க. எஸ்ஸுனா எஸ் கொடுத்துங்க, நோன்னு கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எதனா ஃபண்டு கிட்ட கொடுத்தாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இடைத்தரகர்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த கார்டே ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. அக்கௌண்ட் நேம் டைப் பண்ணிங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட பேர்னால் உங்களோட பேர் கொடுத்துங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுப்பாங்க. லுக் அப் த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்களோட சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்புக் வச்சு நீங்களே கூட டைப் பண்ணிக்க முடியும் ஐஎஃப்எஸ்சி கோடு. அதுக்கப்புறம் பேங்க் நேம் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அது செக் பண்ணிங்க. பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் கொடுத்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லைனா நீங்களே கூட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ச் நேம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்தது. செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிங்க. ஒன்றுக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரி கொடுத்து அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். சப்மிட் கொடுங்க, உடனடியாக வந்துடும். சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் மொபைலுக்கு நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிங்க, வேலிடேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ண உடனே உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கான கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கான கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கார்டுக்கான டீட்டெயில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான இது தான். மத்திய அரசாங்கம் கொடுக்கும் உதவி திட்டங்களை எல்லாரும் பெறணும்னா இனிமேல் இந்த கார்டு தேவைப்படும். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.